This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாக சைத்தன்யாவுக்கு பதிலடி கொடுக்க சமந்தாவின் ஸ்கெட்ச். இரண்டாவது திருமணம் இந்த மாதத்திலா. நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா சில வருடங்களிலேயே விவாகரத்து பெற்றுக்கொண்டார். எதிர்த்தரப்பிலிருந்து 200 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தருகிறோம் என்று சொல்லியும் அதனை சமந்தா வாங்க மறுத்துவிட்டார் என்றும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் இயக்குனர் ராஜீவை காதலித்து வருவதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் தனது கரியரை தொடங்கிய சமந்தா தெலுங்கு திரையுலகத்திற்கு சென்று நடித்தார். அப்படி நடித்தபோது நாக சைத்தன்யாவுடன் அவருக்கு காதல் மலர்ந்தது. வீட்டு சம்மதம் கிடைத்ததைத் தொடர்ந்து சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்தார் அவர். இப்படிப்பட்ட நிலையில் திடீரென 2 பேருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டது. நாள் போக்கில் சரியாகிவிடும் என்று நினைத்திருந்ததால் அது மேற்கொண்டு பெரிதாகி விவகாரத்தில் வந்து நின்றது. இந்த விவாகரத்துக்கு பலரும் பல காரணங்களை சொன்னார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட 2 பேருமே மௌனம் மட்டுமே காத்து அதை கடந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சமந்தாவுடனே பிரிவுக்கு பிறகு சிங்களாக இருந்த நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்தார். இவரது இரண்டாவது காதலுக்கு சம்மதம் தெரிவித்த நாகார்ஜுனா உடனடியாக நிச்சயதார்த்தத்தையும் திருமணத்தையும் நடத்தி வைத்தார். ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் கடந்த வருடம் பிரம்மாண்டமாக அவர்களது திருமணம் நடந்தது. சைத்தன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை அடுத்து சமந்தாவும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்தனர். நிலைமை இப்படி இருக்கும். ஃபேமிலி மேன், சிட்டால்டல் ஆகிய வெப்ப சீரியல்களை இயக்கிய இயக்குனர்களான ராஜ் டிகேவில் ராஜா சமந்தா இப்பொழுது காதலித்து வருவதாகவும் குறிப்பிடுகிறது. அவர்கள் 2 பேரும் ஜோடியாக வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருகிறார்கள். அப்பொழுது எடுக்கப்படும் புகைப்படங்களையும் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுவதை வழக்கமாக்கி இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த ரசிகர்களோ கண்டிப்பாக இது காதல்தான் என்று உறுதியாக பேச ஆரம்பிக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, ராஜு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். சமந்தாவும் ராஜுவும் ஜோடியாக வெளிநாடு சென்று வருவதை பார்த்து அவரது முன்னாள் மனைவி தன் பங்குக்கு மறைமுகமாக 2 பேரையும் தாக்கி இன்ஸ்டாவில் போஸ்டுகளை போட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு புகைந்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் எப்பொழுது வேண்டுமானாலும் வெடித்து வாய்ப்பு இருப்பதாக திரைத்துறையில் பேச்சுகள் ஓட ஆரம்பிக்கின்றன. இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி ராஜுவும் சமந்தாவும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள் எனவும் அவர்களது திருமணம் முதலில் ஆகஸ்டில் நடப்பதாக இருந்தது. ஆனால் அக்டோபர் மாதம் திருமணத்தை நடத்த சமந்தா முடிவெடுத்திருக்கிறார். ஏனெனில் சமந்தாவுக்கு நாக சைத்தன்யாவுக்கும் அக்டோபர் மாதத்தில்தான் திருமணம் நடந்தது. எனவே அதே மாதத்தில் இரண்டாவது திருமணத்தை செய்து அவருக்கு பதிலடி கொடுக்கும் பிளானில் சாம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.